இப்ப அந்த கேங் லீடர் பொண்ணு சொல்றா, "நீ இது மாதிரி மதியம் வேளையில ஸ்போர்ட்ஸ் பீரியட் டைம்ல என்ன வந்து சந்திக்கணும். நீ வந்து சந்திக்கலன்னா, நீ என்ன ஆவன்னே எனக்கு தெரியாது." அப்படின்ட்டு மிரட்டுறா. ஹீரோயினோட கன்னத்துல மாறி மாறி அடிச்சுட்டு, அவங்க சட்டையெல்லாம் புடிச்சு நசுக்கி இது பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தலையில தட்டிட்டு, ரொம்ப டீஸ் பண்ணிட்டு ஒரு கேங்கா அங்கருந்து கிளம்ப பாக்குறா அந்த அடாவடி பொண்ணு. இப்ப கிளாஸ் ரூம்ல இருக்கிற எல்லா மாணவர்களும் அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்ட்டு ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துக்கினே இருக்காங்க. அந்த கேங் வெளிய போகும்போது நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, ஒரு சவுண்ட் கொடுக்குறாங்க. இப்ப கேங் லீடரும், கேங்க்கும் நம்ம ஹீரோயின திரும்பி பார்க்குறாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் ரொம்ப கோவமா இருக்காங்க. ஒரே ஒரு சவுண்ட் கொடுத்து அங்க இருக்கிற எல்லாரையும் திரும்பி பார்த்துட்டு, "இப்ப விளையாட்டு டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு" அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த 10 நிமிஷத்திலேயே கேங் லீடரும், அந்த கேங்க்கும் ஹீரோயின் முன்னாடி முட்டி போட்டு நிக்கிறாங்க. ஹீரோயின் கையில செம்ம அடி வாங்கியிருக்காங்க. ஏன்னா கேங் லீடரோட ஆளுங்க முகத்துல சரியான காயமும், தலைமுடி எல்லாம் கலைஞ்சிருக்கு. இதே நிலையில முட்டி போட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, "இதோட நிறுத்திக்கோ. அடுத்த வாட்டி திரும்பவும் இது மாதிரி தொடர்ந்து பண்ணிட்டே இருந்தேன்னா, நீ என்ன ஆவேன்னே தெரியாது" அப்படின்ட்டு ரொம்ப சவுண்டா சொல்றாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் அங்கிருந்து கிளம்புறாங்க. கிளம்பும்போது எல்லா மாணவர்களும் அவங்களே சுத்தி நின்னு ஷாக்கா பாக்குறாங்க. இப்ப நம்ம ஹீரோயினி அந்த ஸ்கூல்ல ரொம்ப பிரபலமாகிட்டாங்க. இப்ப கேங் லீடர் என்ன பண்றாங்க, கீழ இருந்த மண்ண கையில வாரி, "இவனை எப்படியாவது பழி வாங்காம விட மாட்டேன்" அப்படின்னு சபதம் பண்றாங்க. அடுத்த